ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய குடும்பங்களில் இருக்கிற ஒரு பிரச்சனை தாங்க, அதான் கடன் தொல்லை. இந்த கடனை எப்படி சீக்கிரமாக அடைக்கிறது, அதுக்கு எந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கும் பண வீக்கத்துக்கும் எந்த விதமான கடனும் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களை பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கடன்களை வாங்குகிறாங்க. உதாரணத்துக்கு குழந்தைங்களோட படிப்பு, திருமண செலவு, மெடிக்கல் செலவு, சில பேர் குடும்ப செலவுகளுக்கு கூட கடன் வாங்குகிறாங்க. சிலர் வீடு கட்டுறதுக்கு பட்ஜெட் பத்தலைன்னா கடன் வாங்குகிறாங்க. இப்படி கடன் வாங்குறது இன்றைய சூழலில் தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. அதனால் இந்த கடனை எப்படி சீக்கிரமாக அடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். அதில் விஷயம், பண விஷயங்களில் தெளிவு இருக்கணும். நம்மளில் நிறைய பேர் செய்கிற விஷயம் என்னென்னா, கணக்கிடாமல் செலவு செய்கிறது தான். அப்படி செய்கிறதுக்கு பதிலாக நம்மளோட வருமானம் எவ்வளவு செலவு பண்ணுறோம், எவ்வளவு கடன் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களோட மொத்த கடனையும் ஒரு தனி நோட்டில் அதுக்கு வட்டி எவ்வளவு அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுதி வைக்கணும். அப்போ தான் உங்கள் மொத்த கடன் எவ்வளவு, அதுக்கு வட்டி எவ்வளவு, அதை சீக்கிரமாக கட்டலைன்னா எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்து உங்கள் கடன்களை அடைக்கிறது. இதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அடைக்கலாம். ஒன்று, வட்டி அதிகமாக இருக்கிற கடன்களை ஃபஸ்ட்டு அடைக்கிறது. அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் வீணாக வட்டி கட்டுறது குறையும். அடுத்த மெத்தடு, கடன் தொகை கம்மியாக இருக்கிறத கட்டுறது. அந்த மாதிரி செஞ்சோம்னா சீக்கிரம் கடன்களை அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களோட சூழ்நிலையை பொறுத்தது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன் கொடுத்தவங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன தேதிக்குள்ளே கொடுக்கறது. இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி சொன்ன தேதிக்குள்ளே நீங்கள் கடனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டால் கூட அவங்க உதவி செய்வாங்க. அடுத்து, கடன்களை ஒன்றாக்கிறது. அதாவது உங்களுக்கு நிறைய கடன் இருக்குன்னா அதை ஒரே கடனாக மாற்றுறது. முடிஞ்சால் ஏதாவது ஒரு இடத்துல வட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து கடன் வாங்கி மற்ற சின்ன கடன்களை அடைச்சிடலாம். இதனால் அதிக வட்டியும் குறையும், ஒரு கடன் தானே சீக்கிரமாக அடைச்சிடலாம் அப்படிங்கிற உத்வேகமும் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட தங்க நகை இருந்தால் அதை பேங்க்கில் வச்சு கூட அதிக வட்டி கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிடலாம். அடுத்து, செலவுகளை குறைக்கிறது. நமக்கு கடன் வந்துருச்சு அப்படின்னா அதை சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செலவுகளை குறைச்சி தான் ஆகணும். அப்படி செய்யலைன்னா கடன் வட்டியோடு சேர்த்து ரொம்ப அதிகம் ஆகிடும். சில வீடுகளில் கடன் இருக்குது அப்படின்னா அதை அவங்க குடும்பங்களில் சொல்கிறதே கிடையாது. அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் வீடுகளில் நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இதுக்கு இவ்வளோ வட்டி இருக்குது, இதை இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம கட்டினோம் அப்படின்னு தெளிவாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. எப்படின்னா, அவங்க தேவையில்லாத செலவுகள்லாம் செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் நம்ம செய்கிற செலவு தேவையில்லாதது அப்படின்னு தெரியாமலே செய்கிறாங்க. இதனால் தேவை எது, விருப்பம் எது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செலவு செய்யுங்க. அடுத்தது, கூடுதல் வருமானத்தை தேடுறது. என்ன தான் சிக்கனமாக இருந்தாலும் உங்கள் வருமானம் பத்தாத காரணத்தினால தான் திடீர்னு வர செலவுகளுக்கும் தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கும் கூட சில சமயங்களில் கடன் வாங்குற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வர்ற சம்பளத்தை மட்டும் வச்சு சீக்கிரமாக கடனை அடைக்க முடியாது. கூடுதல் வருமானம் வர்ற மாதிரி செஞ்சு அதை முழுசாக கடனை அடைக்க பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு, நீங்கள் வேலை பார்க்குற இடங்கள்லையே ஓவர் டைம் செய்யலாம், சண்டேஸில் வேலை செய்யலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வேலை செய்கிற நேரம் போக மீதி இருக்கிற நேரங்களில் வேறு ஏதாவது இடங்களில் கூட கூடுதலாக வேலை செய்யலாம். அந்த மாதிரி வர வருமானங்களை முழுசாக கடனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது, ப்ராப்பர் பிளானிங். ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு கடனை திருப்பி செலுத்த போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணிடணும். அதுபடி தவறாமல் கட்டிடணும். உங்களோட தேவைகளுக்காக எப்படி மாதம் பணம் ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி கடனை அடைக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒதுக்கிடணும். இப்படி பிளான் பண்ணி ஒவ்வொரு மாதமும் கட்டிக்கிட்டே வந்தோம்னா நம்ம சீக்கிரமாக கடனை அடைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் கருத்தில் வச்சு நீங்கள் உங்களோட கடன்களை சீக்கிரமாக அடைக்க முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.